ஓம் சாந்தி. 17/6/2026 புதன்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, சூரிய வம்சத்தின் ராஜ பதவியை அடைவதற்காக அனைத்தையும் தந்தையிடம் அர்ப்பணம் செய்யுங்கள். சூரிய வம்சத்தின் ராஜபதவி என்றால் ஏர் கண்டிஷன் டிக்கெட் ஆகும். குழந்தைகளாகிய உங்களின் முன்பாக எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை இருக்கின்றார். அவரிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் இச்சமயம் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவனுடையவராக ஆகி அவரிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட பலனை அடைகிறீர்கள். உலகினருக்கு அவரை தெரியவே தெரியாது எனும்போது உங்களை போன்ற குஷியின் கூடவே அதிர்ஷ்டம் மிக்கவர்கள் யாரும் இருக்க முடியாது. பக்தி மார்க்கத்தில் பக்தர்கள் பகவானை, அதாவது பிரிய தர்ஷினிகள் பிரிய தர்ஷனை நினைவு செய்கின்றனர். ஆனால் அவரை தெரியாது என்பதே அதிசயமான ஒன்று. குழந்தைகள் தந்தை நினைவு செய்கின்றனர். ஆனால் அறிமுகமில்லாமல் நினைவு செய்வது அனைத்தும் வீணாக போகின்றது. இவ்விதமாக நினைவு செய்வதால் எந்த லாபமும் கிடைப்பதில்லை. தந்தை கேட்கிறார், செல்லமான குழந்தைகளே, நீங்கள் என்னிடமிருந்து உங்களின் ஆஸ்தியை எடுப்பீர்கள் அல்லவா? ஆம் பாபா, ஏன் எடுக்க மாட்டோம் என அனைவரும் சொல்கின்றனர். உங்கள் லட்சியமும் குறிக்கோளும் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தியை எடுப்பதாகும். சத்தியத்தின் முழு ராஜ்யம் ஏர் கண்டிஷன் என புரிந்து கொள்ளுங்கள். இப்போது தந்தை கேட்கின்றார், நீங்கள் ஏர் கண்டிஷன் எனப்படும் சூரிய வம்சத்தின் ராஜ்யத்தை எடுப்பீர்களா அல்லது சந்திர வம்சம் எனப்படும் முதல் வகுப்பா? அதனை விடவும் குறைவாக பிறகு இரண்டாம் வகுப்பில் வரிசை கிரமமாக வாரிசுகளாக ஆக பிறகு பிற்காலத்தில் கடைசியில் வந்து ராஜ்யத்தை அடைவார்கள். இல்லாவிட்டால் மூன்றாம் வகுப்பு பிரஜைகள். பிறகு அதிலும் கூட முன்பதிவு செய்யப்படுகின்றது. யார் அனைத்தையும் தந்தைக்கு கொடுக்கின்றார்களோ அவர்கள் பாபா, இவை அனைத்தும் உங்களுடையது. பாரதத்தில்தான் மகிமை பாடப்பட்டுள்ளது. வியாபாரி, ரத்தன வியாபாரி, மந்திர வியாபாரி. இந்த மகிமை தந்தையினுடையதாகவும் கிருஷ்ணருடையது அல்ல. கிருஷ்ணரோ சிவ தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்றார், சத்தியத்தின் பலனை அடைகின்றார். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் சத்தியத்தில் பலனை அனுபவிக்கின்றார்கள். பாரதத்தை போன்ற உயர்ந்த தேசம் வேறு எதுவும் இருக்க முடியாது. பரம்பிதா பரமாவின் பிறப்பிடம் ஆகும். இந்த ரகசியம் யாருடைய புத்தியிலும் பதிவதில்லை. பாரதம்தான் முதல் நம்பர் தீர்த்தஸ்தலமாகும். ஆனால் நாடகத்தின்படி ஒரு தந்தை மறந்ததன் மூலம் சிருஷ்டி நிலை எவ்வாறு ஆகிவிட்டது? ஏதாவது தவறு செய்தாலோ, தந்தையின் உயர்ந்த வழிப்படி நடக்காவிட்டாலோ, புத்தி கெட்டு விட்டாலோ, மாயை நன்றாக அடித்து முகத்தை திருப்பி விடுகின்றது. அடித்து முகத்தை திருப்பி விடுவேன் என கோபம் வந்துவிட்டால் மனிதர்கள் கூறுகின்றார்கள் அல்லவா? அதுபோல் மாயை கூட அவ்வாறு செய்கின்றது. தந்தையை மறந்துவிட்டால் மாயை ஒரு வினாடியில் அடித்து முகத்தை திருப்பி விடுகின்றது. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை அடைகின்றனர். மாயை ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை அழித்து விடுகின்றது. எவ்வளோ நல்ல நல்ல குழந்தைகளை மாயை பிடித்து கொள்கின்றது. கர்ம போகத்தை அனைவரும் அனுபவிக்க வேண்டும். உங்கள் மீது நிறைய சுமை உள்ளது. ஏனெனில் நீங்கள் அனைவரையும் விட பழையவர்கள். பழைய உலகத்திலிருந்து முகத்தை திருப்பி கொண்ட பின் மாயை தன் பக்கமாக முகத்தை திருப்பிக் கொள்ளுமாறு எந்த தவறும் செய்யக்கூடாது. ஸ்ரீமத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது. தந்தையிடமிருந்து முழுமையாக ஆஸ்தியினை பெற வேண்டும். தந்தையிடம் தன்னுடைய அனைத்தையும் அர்ப்பணம் செய்து உறுதியான வாரிசாக ஆகி சத்தியத்தின் ஏர் கண்டிஷன் டிக்கெட் பெற வேண்டும். லட்சியம், குறிக்கோள் சதா புத்தியில் வைத்து முயற்சி செய்ய வேண்டும். சுயஸ்திதி மூலம் சர்வ பரஸ்திதிகளை எதிர்கொள்ளக்கூடிய அவ்வக்த ஸ்திதியின் அபியாசி ஆகுக. எப்போது அவ்வக்த ஸ்திதியின் அபியாசம் பழக்கமாகிவிடுமோ அப்போது சுயஸ்திதி மூலம் ஒவ்வொரு பரஸ்திதியும் எதிர்கொள்ள முடியும். மேலும் இந்த பழக்கம் நீதிமன்றத்துக்கு செல்வதிலிருந்து காப்பாற்றிவிடும். எனவே இந்த அபியாசத்தை எப்போது இயற்கையானதாக, இயல்பானதாக ஆக்குகின்றீர்களோ அப்போது இயற்கை சேதங்கள் வரும். ஏனென்றால் எதிர்கொள்பவர் சுயஸ்திதி மூலம்
ஒவ்வொரு பரஸ்திதியும் கடந்து செல்வதற்கான சக்தியை தாரணை செய்து விடுகிறார்கள் என்றால் அப்போது திரை விலகும். இதற்காக பழைய பழக்கங்களின் மீது, பழைய சம்ஸ்காரங்களின் மீது, பழைய விஷயங்களின் மீது முழுமையான வைராகியம் வேண்டும். தன்னை நிமித்தம் செய்பவர் என புரிந்து கொள்வீர்களானால் எந்த ஒரு காரியத்திலும் களைப்பு வர முடியாது. மனித ஆத்மா விகர்மம் செய்யும் போது அவர் அநேக விதமான தண்டனைகளை அனுபவிக்க வேண்டிய அவசியம் நேரிடுகின்றது. மனித பிறவியில் தான் அனுபவிக்க வேண்டும், அல்லாமல் மிருகங்களாக பறவைகளாக பிறந்து அல்ல. சுக துக்கம் அனுபவிப்பதற்கான உணர்வு மனிதனிடம் அதிகமாக உள்ளது, மிருகங்களிடம் அல்ல. முதலில் நாம் நம் ஆத்மாக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். எந்த ஆத்மாக்கள் அசுத்த கர்மம் செய்வதால் விகர்மங்களை உருவாக்குகின்றார்களோ அவர்கள் தங்கள் அசுத்த கர்மங்களின் அனுசாரம் பிறப்பு இறப்பின் சக்கரத்தில் வந்து ஆதி மத்திய அந்தம், அதாவது இரக்கம் தருவாயில் தாங்கள் செய்துள்ள விகர்மங்கள் சாட்சாத்காரம் பெற்று சூக்ஷமத்தில் தண்டனையை அனுபவிக்கின்றார்கள். பாப் தாதாவுக்கு அனைவரை காட்டிலும் பிரியமானவர்கள் தூய்மையான உள்ளம் கொண்ட குழந்தைகள் மட்டுமே. தூய உள்ளம் கொண்டவர்கள் சதா பாப் தாதாவின் மன சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளனர். அவர்கள் உள் உணர்வில், திருஷ்டியில், பேச்சில், சம்பந்தம் தொடர்பில் சரளமாகவும் தெளிவாகவும் ஒரே சமமாக காணப்படுகின்றனர். சரள தன்மையின் அடையாளம் மனம், புத்தி, வார்த்தை ஒரே சமமாக இருப்பதாகும். உள்ளத்தில் ஒன்று, வார்த்தையில் வேறொன்று என இருப்பது சரளத்தன்மையின் அடையாளம் ஆகாது. சரள சுபாவம் உள்ளவர்கள் சதா பணிவுள்ளவராக, அகங்காரியாக, சுயநலமற்றவராக இருப்பார்கள். அவர்கள் எளிய உள்ளம், எளிய வார்த்தை, எளிய உணர்வு, எளிய பார்வை உள்ளவர்களாக இருப்பார்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.